எவ்வளவு முயற்சி செய்தாலும் நான் போதுமானவ இல்லைன்னு தோணியிருக்கா அப்படின்னா இந்த கதை உனக்குதான். ஒரு தண்ணீர் சுமப்பவன் தினமும் காலையில ஆற்றுக்கு போய் 2 மண் குடங்களில் தண்ணீர் நிரப்பி மலையின் மேலிருந்த மடத்துக்கு செல்வான். ஒரு குடம் முழுமையானது, ஒரு சொட்டு கூட சிந்தாது. ஆனா இன்னொரு குடம் சிறிய விரிசலுடன் இருந்தது. மடத்தை அடையும் நேரத்தில் அதிலிருந்த பாதி தண்ணீர் வழியிலேயே சிந்திவிடும். இது ஒரு நாள் இல்லை, 2 வருடங்கள். தினமும் அந்த விரிசல் கொண்ட குடம் ஒரே குற்ற உணர்வோடு வாழ்ந்தது. நான் குறையுள்ளவன், முழுமையாய் பயன்பட முடியாதவன். அந்த மற்ற குடம் போல என்னால் இருக்க முடியவில்லை. ஆனா ஒரு நாள் அந்த தண்ணீர் சுமப்பவன் மெதுவாகச் சொன்னான், இந்த பாதையோரம் பூத்திருக்கும் பூக்களை பார். விரிசல் இருந்த குடத்தின் பக்கத்தில் மட்டும் பாதை முழுவதும் அழகாக பூக்கள் மலர்ந்திருந்தது. அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், உன் விரிசலில் சிந்திய தண்ணீர்தான் இந்த பூக்களுக்கு உயிர் கொடுத்தது. அப்போதுதான் அந்த குடம் உணர்ந்தது, நான் தண்ணீரை இழக்கவில்லை, நான் சென்ற இடமெல்லாம் அழகை உருவாக்கி கொண்டிருந்தேன். சில குறைகள் பலவீனம் அல்ல, சில நேரங்களில் அதுதான் நம்முடைய பரிசு. உன்னோட குறையால நீயும் ஒரு நாள் அழகை உருவாக்குவேன்னு நம்புறியா? ஃப்ளவர்னு கமெண்ட் பண்ணு. மேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு ஃபாலோ பண்ணு. எவ்வளவு முயற்சி செய்தாலும் நான் போதுமானவ இல்லைன்னு தோணியிருக்கா அப்படின்னா இந்த கதை உனக்குதான். ஒரு தண்ணீர் சுமப்பவன் தினமும் காலையில ஆற்றுக்கு போய் 2 மண் குடங்களில் தண்ணீர் நிரப்பி மலையின் மேலிருந்த மடத்துக்கு செல்வான். ஒரு குடம் முழுமையானது, ஒரு சொட்டு கூட சிந்தாது. ஆனா இன்னொரு குடம் சிறிய விரிசலுடன் இருந்தது. மடத்தை அடையும் நேரத்தில் அதிலிருந்த பாதி தண்ணீர் வழியிலேயே சிந்திவிடும். இது ஒரு நாள் இல்லை, 2 வருடங்கள். தினமும் அந்த விரிசல் கொண்ட குடம் ஒரே குற்ற உணர்வோடு வாழ்ந்தது. நான் குறையுள்ளவன், முழுமையாய் பயன்பட முடியாதவன். அந்த மற்ற குடம் போல என்னால் இருக்க முடியவில்லை. ஆனா ஒரு நாள் அந்த தண்ணீர் சுமப்பவன் மெதுவாகச் சொன்னான், இந்த பாதையோரம் பூத்திருக்கும் பூக்களை பார். விரிசல் இருந்த குடத்தின் பக்கத்தில் மட்டும் பாதை முழுவதும் அழகாக பூக்கள் மலர்ந்திருந்தது. அவன் சிரித்துக் கொண்டே சொன்னான், உன் விரிசலில் சிந்திய தண்ணீர்தான் இந்த பூக்களுக்கு உயிர் கொடுத்தது. அப்போதுதான் அந்த குடம் உணர்ந்தது, நான் தண்ணீரை இழக்கவில்லை, நான் சென்ற இடமெல்லாம் அழகை உருவாக்கி கொண்டிருந்தேன். சில குறைகள் பலவீனம் அல்ல, சில நேரங்களில் அதுதான் நம்முடைய பரிசு. உன்னோட குறையால நீயும் ஒரு நாள் அழகை உருவாக்குவேன்னு நம்புறியா? ஃப்ளவர்னு கமெண்ட் பண்ணு. மேலும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு ஃபாலோ பண்ணு.